வணக்கம் அன்பான உலக தமிழ் சொந்தங்களே, இன்றும் புதிய ஒரு ஆங்கில கற்பித்தல் காணொளியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாங்கள் கற்கவிருக்கின்ற விடயம் பர்சனல் ப்ரோனவுன்ஸ். அதாவது நாங்கள் ஆங்கிலத்தில் கற்கிறோம் நான், நாங்கள், நீ, நீங்கள், அவன், அவள், அது, அவர்கள். அதற்குரிய ஆங்கிலம் இங்கே தந்திருக்கின்றேன். இந்த சொற்கள் தான் பர்சனல் ப்ரோனவுன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த பர்சனல் ப்ரோனவுன்ஸ் என்ற பெயர் வர காரணம், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் ஆகிய இந்த மூன்று பர்சனையும் சேர்ந்த சொற்கள் இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது தமிழில் நாங்கள் கற்கின்றோம் தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த தன்மை தான் ஃபர்ஸ்ட் பர்சன், முன்னிலை செகண்ட் பர்சன், படர்க்கை தேர்ட் பர்சன். அதாவது தன்மை என்றால் நான், நாங்கள், யார் பேசுகின்றோமோ அவர்கள் தன்மை என்ற வகைக்குள் அடங்குகின்றார்கள். நாங்கள் யாருடன் பேசுகின்றோமோ, நீ அல்லது நீங்கள் என்று குறிப்பிட்டு நாங்கள் எங்களுக்கு முன் இருப்பவரோடு அல்லது தொலைபேசியில் யாரோடும் உரையாடும் போது அப்படி குறிப்பிடுவோம். அவர்கள் இந்த செகண்ட் பர்சன் முன்னிலை. தேர்ட் பர்சன் ஹீ, ஷீ, இட், தே. யாரை பற்றி பேசுகின்றோமோ அவர்கள் தேர்ட் பர்சன். அதாவது இந்த தேர்ட் பர்சனில் ஒருமையும் இருக்கிறது, பன்மையும் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பர்சன் ஒருமை இருக்கிறது, பன்மை இருக்கிறது. செகண்ட் பர்சனிலும் ஒருமை இருக்கிறது, பன்மை இருக்கிறது. சரி, இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் என்ற இந்த அம்சங்களில் ஹீ, ஷீ, இட் அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் தனிக்குழுவாகவும், ஐ, வி, யூ, தே ஆகிய பர்சனல் ப்ரோனவுன்ஸ் தனிக்குழுவாகவும் தனி பிரிவாகவும் பார்க்கப்பட வேண்டும். பாருங்கள், இப்போது ஏன் அப்படி பார்க்கப்பட வேண்டும் என்றால், முதலில் நான் இந்த ஐ, வி, யூ, தே பிரிவுக்குள் வரக்கூடிய சொற்கள், வரக்கூடிய பர்சனல் ப்ரோனவுன்ஸ், அத்துடன் ஹீ, சி, இட் பிரிவுக்குள் வரக்கூடிய பர்சனல் ப்ரோனவுன்ஸை உங்களுக்கு வகைப்படுத்தி காட்டுகிறேன். பாருங்கள், ட்ரீ மரம் இங்கே வரும். ஏனென்றால் ட்ரீ அது என்று சொல்லுவோம். புக் புத்தகம், அதுவும் இங்கே வருகிறது. ஒரு புத்தகம் அது என்று சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், புக்ஸ். பாருங்கள், புக்ஸ் அவை. ஆகவே அவை தே இங்கே வரும், புக்ஸ். அடுத்தது மவுஸ் என்றால் எலி, ஒரு எலி, அது என்று சொல்வோம். ஆகவே மவுஸ் ஹீ, ஷீ, இட்டில் இட்டுக்குள் வருகிறது. அடுத்தது பாருங்கள், மைஸ் என்பது மவுஸினுடைய பன்மை சொல். அது ஒரு விதிவிலக்கான பன்மைப்படுத்தல் முறை. அதை பற்றி நான் இன்னொரு வகுப்பில் விரிவாக கற்பிக்கிறேன். மைஸ் என்பது எலிகள், ஆகவே இங்கே வரும். அடுத்தது பாருங்கள், பர்சன் ஒரு ஆள். அது ஒரு ஹீயாக இருக்கலாம், ஒரு ஷீயாக இருக்கலாம். அது ஒரு குழந்தையானால் இட் என்ற வகைக்குள் அடங்கும். ஆகவே பர்சன் இங்கே. நிறைய பர்சன் இருந்தால் அது பீப்புள், ஆகவே மக்கள். பர்சனுடைய பன்மை பீப்புள் இங்கே வரும். அடுத்தது பாருங்கள், ஜெக் அண்ட் ஐ. எனக்கு பக்கத்தில் ஜெக் இருக்கிறார், நான். ஜெக் அண்ட் ஐ, ஜெக்கும் நானும். ஆகவே நாங்கள் என்று அதை நாங்கள் குறிப்பிடலாம். நாங்கள் என்றால் வி, அது இந்த பகுதிக்குள் வரும். ஜெக் அண்ட் ஐ. அடுத்தது பாருங்கள், யூ அண்ட் மார்க். அதாவது நாங்கள் ஒருவருடன் பேசிக்கொண்டிருக்கோம், அவருக்கு பக்கத்தில் மார்க் இருக்கின்றார், அல்லது அவரோடு பேசிக்கொண்டிருக்கும் போது நீயும் மார்க்கும் என்று சொல்கிறோம். அப்போ அந்த இருவரையும் சேர்த்து யூ அண்ட் மார்க், இருவரையும் சேர்த்து நாங்கள் யூ என்று தான் குறிப்பிடுவோம். ஆகவே யூ அண்ட் மார்க் இங்கே வரும். அடுத்தது பாருங்கள், மம் அண்ட் டேட், தே. அம்மாவும் அப்பாவும் இருக்கிறார்கள், அவர்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் என்று குறிப்பிடுவோம். அம்மா, அப்பா, ஆகவே அவர்கள். அடுத்தது சைல்டு, ஒரு பிள்ளை. சைல்டு இங்கே வரும். அது ஹீயாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், அந்த பிள்ளை ஒரு பெண்ணாக இருக்கலாம், அல்லது குழந்தையாக இருந்தால் இட் என்று குறிப்பிடலாம், இங்கே வரும். அடுத்தது பாருங்கள், சில்ட்ரன் பன்மை, பிள்ளைகள், சில்ட்ரன் இங்கே. அடுத்தது பாருங்கள், ஐ, வி, யூ, தே, ஹீ, சி, இட் அவற்றை நாங்கள் எங்களுக்கு தெரியும். ஹீ, ஷீட் இங்கே வரும். ஐவியுதே அது அந்த தலைப்பின் பேரிலேயே இருப்பதனால் எங்களுக்கு தெரியும் எங்கே வரும் என்று. பாருங்கள், அடுத்த அம்சம்
இதை ஏன் நாங்கள் இப்படி பிரித்து பார்க்க வேண்டுமென்றால் இந்த இலக்கண கற்றலில் பாருங்கள், பி என்ற வினைச்சொல் இருக்கிறது. பி என்றால் இரு. அதாவது எந்த இரு? நாங்கள் உட்காருதலையும் இரு என்று சொல்கிறோம், அந்த இரு அல்ல. பி சந்தோஷமாக இரு, பி ஹாப்பி. கவனமாக இரு, பி கேர்ஃபுல். பலமாக இரு, பி ஸ்ட்ராங். இப்படி சொல்கிறோம் இல்லையா? அந்த பி தான் இது. இந்த பி ஐ என்ற எழுவாயோடு சேர்ந்து ஒரு வாக்கியமாக உருவாகும் போது ஆம் என்ற வடிவத்தை எடுக்கும். அதாவது இந்த ஒரு வினைச்சொல் எந்த ஒரு எழுவாயுடனும் சேர்ந்து ஒரு வாக்கியமாக உருவாகாத நிலையில் அது அடிப்படை வடிவமாக இருக்கிறது. ஒரு வாக்கியமாக உருவாகுவதற்கு ஐயுடன் பி இணைந்து ஆம் என்று உருமாற்றம் பெறுகிறது. அது கொஞ்சுகேஷன் எனப்படும். கொஞ்சுகேஷன் என்று சொல்லலாம். ஆகவே கொஞ்சுகேட் பண்ணும்போது பியோடு ஐ இணைந்து கொஞ்சுகேட் ஆகும்போது ஆம் என்ற வடிவத்தை பெறும். அதே போல் பாருங்கள், வியோடு பி இணைந்து கொஞ்சுகேட் ஆகும்போது ஆ என்ற வடிவத்தை பெறுகிறது. பாருங்கள், ஹீயோடு இணைந்து கொஞ்சுகேட் ஆகும்போது பி ஹீ இஸ் என்று ஒரு வடிவ மாற்றத்தை பெறும். இதே போல் பாருங்கள், யூவுடன் யூ என்ற எழுவாயோடு ஹேவ் இணையும் போது யூ ஹேவ் என்று வருகிறது. ஷீ என்ற இந்த பக்கத்தில் இருக்கும் எழுவாயோடு இணையும் போது ஷீ ஹேவ் என்று வராது, ஷீ ஹேஸ். வி டூ என்று வரும், இங்கே இட் டூ என்று வராது, இட் டஸ். அடுத்தது பாருங்கள், தே ட்ரை என்று வரும், ஜெக் ட்ரை என்று வராது. பாருங்கள், இங்கே தே ட்ரை என்று இருக்கிறது, ஜெக் ட்ரைஸ். பாருங்கள், இந்த ஐவியூதே குழுவைச் சேர்ந்த எழுவாய், ஹீ சீட் பிரிவைச் சேர்ந்த எழுவாய்கள் வரும்போது ஒரு வாக்கியம் உருவாகும் போது, அதாவது கொஞ்சுகேட் ஆகும்போது வினைச்சொல்லில் ஏற்படும் மாற்றங்கள் வேறு வேறாக இருக்கின்றன. அதனால் எப்போதும் ஆங்கில இலக்கண கற்றலில் ஹீ ஷீ இட் ஒரு பிரிவாகவும் ஐவியூதே ஒரு பிரிவாகவும் இருக்கும். பாருங்கள், ஐவியூதே இதில் வரக்கூடிய ப்ளூரல் எல்லாமே எந்த ப்ளூரலாக இருந்தாலும் பன்மை இங்கே இருக்கும், இந்த பிரிவுக்குள் வரும். இதை ஓரளவு நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். இந்த பர்சனல் ப்ரொனவுன்ஸ் என்றால் என்ன, ஒரு சுருக்கமான விளக்கத்தை தந்திருக்கின்றேன். அடுத்தடுத்து வருகின்ற வகுப்புகளில் மேலதிகமான விளக்கங்களை தருகின்றேன். இந்த காணொளி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை அன்பு வணக்கம்.